நம்ம பிரபலமாக போறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நிஜமாதான். எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, ஸ்கூல்ல இதான் முக்கியம், அதான் சரின்னு அவங்க நமக்கு என்னென்னமோ சொல்லி கொடுத்தாங்க. ஆனா கடைசியில அது எல்லாமே சுத்த போய். ஆனா அடிப்பட்டாதான் வாழ்க்கையில உண்மையை தெரிஞ்சுக்கலாம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்னமோ சரிதான். செகண்ட்ஸ், மினிட்ஸ், ஹவர்ஸ், டேஸ், வீக்ஸ், மந்த்ஸ், இயர்ஸ், டெகேட்ஸ், ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் இது காப்பி அடிச்சா மாதிரி ஒன்னும் மாறாம அப்படியே தொடரும். எல்லாரும் எழுந்துப்பாங்க, சாப்பிடுவாங்க, வேலைக்கு போவாங்க, தூங்குவாங்க, குழந்தை பெற்றுப்பாங்க, அப்புறம் செத்துருவாங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்து நான் ரீவாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா கிறிஸ்மஸ்க்கு வந்து திரும்ப அதோட பேலன்ஸ் எபிசோடும் நியூ இயர்க்கு வந்து ஃபினாலேவும் வருது. ஸோ அதனால் வந்து நான் ரீவாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இதில் பார்த்த இந்த சீன், இந்த முக்கியமாக இந்த பிரபலமாக ஆகி ஒன்றும் ஆக போகிறது இல்லைங்கிற இந்த சீன் வந்து நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். அதனால் என்ன சொல்கிறதுனா, அது உண்மை தான். இப்போ நம்ம ஸ்கூலில் நிறைய விஷயம், நமக்கு சில விஷயம்லாம் முக்கியமான விஷயம்லாம் சொல்லித்தரதே இல்லை. இப்போ இதில் இவர் சொல்கிற மாதிரி நம்ம பிரபலமானால் நமக்கு வந்து ஒன்றும் ஆக போகிறதில்ல, நம்ம நிறைய விஷயம் நம்ம எது ரியாலிட்டினே தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அதை வந்து நம்ம ஸ்கூலில் எல்லாமே வந்து ஸ்கூல் டைமில், காலேஜ் டைம்லலாம் இதெல்லாம் வந்து எதுவும் சொல்லித்தரதில்லை. நம்மளாம் அடிபட்டு தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி அதை அப்படியே விட்டுறாங்களான்னு தெரில. ஸோ எல்லாருமே நம்ம அடிபட்டு தான் தெரிஞ்சுக்கிறோம் எல்லா விஷயத்தையும். ஸ்கூல்லையுமே இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லி தந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு இதை பார்க்கும்போது எனக்கும் தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது?